பாரத மாதா பற்றி தான் நம்ம பேசுவோம். எப்போ பார்த்தாலும் பாரத மாதா சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் இனிமேல் நம்ம அப்படி ஆரம்பிக்க போகிறது கிடையாது. நான் அம்மா என்ற ஒரு வார்த்தை வச்சு தான் இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர போகிறேன். அம்மா, அம்மானா என்ன? அம்மானா இந்த உலகமே மொத்தமே அடங்கி போயிடுச்சு. இந்த உலகமே அம்மான்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி போச்சு. ஜாதி மதம் என்ற எல்லா மதத்துக்கும் அம்மான்ற ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. அப்படி இந்த உலகம் தோன்ற போது ராமன் இந்த மனிதனாக, சிவபெருமான் மனிதனாக தோன்றணும். ஆனால் சிவபெருமான் மனுஷனாக தோன்றி செத்து போயிட்டோன்னா அது உலகம் உழலாதுன்றதுக்காக அவனை என்ன பண்ணாங்கன்னா லிங்க வடிவமாக சிவபெருமானை உருவாக்கிட்டாங்க, காமத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா ராமன் இந்த உலகத்துக்கு தோன்றி மனிதனாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுள் ஒருத்தர் இந்த உலகத்தில் உருவாக்குனாதான் இந்த உலகம் உழைலும். அப்போ ராமனையும் ராவணனையும் உருவாக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள் இந்த உலகத்தை அழிக்கக்கூடாது. முதல்ல கடவுள் இந்த உலகத்தை அழிக்கக்கூடாது. அப்போ மனுஷனுக்கு சக்தி அதிகமாக கொடுத்து மனுஷன்தான் இந்த உலகத்தை அழிக்கணுன்றதுக்காக தான் அந்த காலத்திலேயே, ராமன் காலத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இந்த ஒரு பெண்ணு என்ன கேட்டிங்கன்னா, அம்மான்றவங்க தான் சீதாவை வராங்க வெளியே. அப்போது சீதாவை வர சொல்லும். அப்போ ராவணனையும் கெட்டவனாக்கி, அங்கே இருக்கிற மக்களை கெட்டவனாக்கி ராமனை சித்திரவதை செய்கிறாங்க அவங்க பங்காளிங்களாம். அப்போ கடவுள் ராமருக்கு தெரியாது. என்ன மாரியாக தான் அவரும் இருந்திருப்பார். அது உலகத்துக்கு யாருக்குமே தெரியும். என்ன மாரி தான் அவர் சாதாரண மனுஷனாக தான் ராமன் இருந்திருப்பார். அப்போது பங்காளிங்க அங்கே இருந்தால் இந்த ஊரில் உன்னை வாழ விட மாட்டாங்க, எங்கன்னா போய் பொழைச்சிக்கோ அப்படின்ற ஒரு கல்யாணம் பண்ணி சீதாவை வெளியே அமைக்கிறதா தான் அந்த கதை அப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகத்தில். அப்போ ராமரே பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனால் ராமராலேயே அந்த உலகத்தை காப்பாற்ற முடியல. அப்போ ராவணனால தான் அந்த உலகமே அழியுது, இல்லை ராமனாலையும் அந்த உலகம் அழியுது. ஏன்னா ராமரும் ஒரு கடவுள். ஆனால் சீதாவை சந்தேகப்படுறாரு, பிரச்சனை உருவாக்குறாரு. ஆனால் சீதாவுக்கு பெருமை கிடைக்குது. சீதா மறைஞ்ச பிறகு இவங்க 2 பேருமே தண்ணியால் இறந்துருப்பாங்க. அந்த உலகம் எல்லாமே தண்ணியில் அழிஞ்சிருப்பாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா முதல் இந்த உலகம் தண்ணியாக இருக்கப்பட்டது. அப்போ தண்ணியில் தான் இந்த உலகம் அழியணுன்றதுக்காக ஃபுல்லாகவே தண்ணியில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ராமனுடைய வம்சம் எல்லாம், அந்த மக்கள் எல்லாம் குறிப்பிட்ட 6 இடத்துலாம் தண்ணியில் தான் நம்ம அழிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே கிருஷ்ணாவதாரம் பண்ண சொல்லவையும் ராமர் கிருஷ்ணாவதாரம் பண்ண சொல்லவையும் அப்பயும் அவர் பல லீலைகள் பண்ணி பங்காளிங்களால் பல பிரச்சனை உருவாயுது. சொந்த பந்தத்தால் அவர் பல பிரச்சனை உருவானா ஏதவாள் குடும்பத்துக்குள்ளே போயிடுறாரு. ஒரு ஆதரவாக உள்ளே போய் ஏதவாள் குடும்பத்துக்கூட வாழ்ந்து அங்கேயே இருந்து அவர் புகழாரம் பண்ணி திரியும் அவர் ஒரு நாடகம் நடத்துகிறார். அங்கிருந்துனே நாடகம் நடத்தி மக்களை கொள்வது, இதை பண்ணுறது, அதை பண்ண சொல்லும். அப்போ அவங்க பங்காளிலாம் சேர்ந்து தான் அப்போ கிருஷ்ணனையும் கொண்டு இருப்பாங்க அந்த காலத்தில். அவ்வளோ ஒரு கொடூரமான மனிதனுக்கு சக்தி அதிகம் இந்த உலகத்தில். ஏன்னா மனிதன் தான் இந்த உலகத்தை அழிக்கணும், கடவுளை அழிக்கக்கூடாது இல்லையா? அதனால் கிருஷ்ணாவதாரத்துலேயும் அந்த கிருஷ்ணனை கொடூரமாக கொண்டு இருப்பாங்க. இது உண்மையாக நடந்திருக்கும். அப்பயும் ரோபதின்றவங்க தான் நல்ல பேர் எடுத்திருப்பாங்க. அப்போ கிருஷ்ணனும் நல்ல பேர் எடுக்க முடியாமல் அப்போது நம்ம கதையிலே பார்த்துருக்குறோம். கிருஷ்ணா கூட இருந்தே நீ இது மாதிரியே சதி திட்டம் பண்ணுறியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சினிமா நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்டானா, இப்போ நடக்கிற போர் உலகத்தில் நடக்கிற போர் ஒரு கொடூரமான நிலையை நம்ம பார்க்குறோம் உலகத்திலேயே. நாளைக்கு அது நம்மளை தாக்கலை, நம்ம சொந்த பந்தம், நம்ம என்னன்னு சொல்கிறது, இந்தியான்றது என்ன, தமிழ்ன்றது என்ன, அம்மான்ற ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை இந்த உலகத்தில் முதல் தோன்றப்பட்டு தமிழ்நாடு. அந்த அம்மான்ற வார்த்தையே நம்மளுடைய சகோதரர்கள், எங்கள் உலக நாடு நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு கொடூரமான நிலை நம்ம பார்க்குறோம். அது குஞ்ச நெஞ்சம் ஒரு கொடூரமான நிலை நம்ம பார்க்குறோம். அந்த தாக்குதல் நமக்கு இருக்குது. இந்த தாக்குதல் நமக்கு பயங்கரமாக நம்ம இந்தியாவுக்கும் இருக்கும் எதிர்காலத்தில். அவங்க சாகன்றதுனால தான் நம்ம இயற்கையால், தண்ணியால் நம்ம இந்தியாவில் பல பேர் ஒரு கொடூரமான நிலைக்கு நம்ம போய் கொள்ளுறோம். போர், அங்கே போரில் சாகிறோம். இங்கே இயற்கை கொள்ளுது, கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியை கொள்ளுது. ஆனால் ஒரு % தான் கொள்ளுது, ரொம்ப கொள்ளலை. ஆனால் அது கொல்லுமா, இன்னும் நமக்கு ஒரு பயங்கரமான அழிவை நம்ம உருவாக்கும். ஏன் சொல்ல வரேன்டானா, மனுஷனுக்கு சக்தி அதிகம்.
மனுஷன்றவன் என்ன ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இந்த உலகத்தை அழிக்கணும்னா மனுஷன் அழிச்சாதான் இந்த உலகம் அவனை சிறை வைக்க முடியும். கடவுள் அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்தியாவில் பிரதமராக வந்தவங்க எல்லோருமே 95% பணம் குற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பெண் குற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு சொத்து சேர்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அப்போது நம்ம யார், நம்ம இருக்கிற கீழே இருக்கிற பிரதமர் கீழே இருக்கிற மொத்த பேருமே பணம் குற்றம் பண்ணியிருப்பாங்க, பெண் குற்றம் பண்ணியிருப்பாங்க. அரசியல்வாதியிலேருந்து சில சினிமா ஆக்டர்லேருந்து பொதுமக்கள்லேருந்து அவ்வளோ ஒரு கொடூரமான நிலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வாஜ்பாயோ பண்ணது கிடையாது. அப்துல் கலாம் பாருங்கள், அவர் எப்படி இருந்தார் பாருங்கள். காமராஜர் எப்படி இருந்தார் பாருங்கள். பிரபாகரன் எப்படி இருந்தால் பாருங்கள். தெய்வ சக்தி பெற்றவன்லாம் பயங்கரமான ஒழுக்கமாக இருந்திருக்கிறான். உலகத்துக்கு நல்லவனாக கெட்டவனாக தெரிந்தவன் யார்? பிரபாகரன் ஒரு கெட்டவனாக சொல்லப்படுறான். தீவிரவாதி என்ற மாதிரியா உலகம் சொல்கிறது, ஒரு கெட்டவன் என்ற மாதிரியா சொல்லுகிறது. ஆனால் ஒரு பெண் குற்றம் பண்ணல, பணம் குற்றம் பண்ணல, தமிழ் மக்களுக்காக உண்மையாக நேசித்திருக்கிறான் பிரபாகரன். அதே மாதிரி தான் வீரப்பனும் தமிழ் மக்களையே உண்மையாக நேசிருக்கிறான். பணம் குற்றம் பண்ணல, பெண் குற்றம் பண்ணல. ஆனால் தெய்வ சக்தி பெற்றவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான நம்மளை எல்லாரையும் பணம் குற்றம் பண்ண வச்சு, பெண் குற்றம் பண்ண வச்சு இந்த நாட்டை அழிக்கிறதான் அந்த அம்மாவுடைய வேலை. இதில் இருந்து நம்ம காப்பாற்ற போகிறோமா? அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்களா? அம்மா என்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம். அம்மான்ற வார்த்தை, அந்த அம்மா என்றைக்கு இந்த தமிழ் மண்ணிலே மறைந்தார்களோ அன்றிலிருந்து இன்ற வரைக்கும் பிஜேபியில் பல தலைவர்கள் மடிந்தார்கள். நம்ம இந்தியாவில் உலக நாட்டில் பல ஆயிரம் பேர் மறைந்தார்கள். அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்களா? நான் இருக்க வரை அம்மா உங்களை காப்பாற்ற வருவாங்க. அப்படி வரவில்லை என்றால் அம்மா என்றது யாரை இழக்கப் போகிறீர்கள்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் உன் தாய், உன்னுடைய மனைவி அம்மா என்று நீ அழைக்கின்ற காலகட்டத்தில் இருக்கிற உன்னுடைய மகள் அம்மா என்ற காலகட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பாசம். மகள் என்றது அவ்வளோ பாசம், மனைவின்றது அவ்வளோ பாசம். உன்னுடைய அம்மாவை நீ இழக்கப் போகிறாய். உன்னுடைய தாயை நீயே அழிக்க இந்த உலகத்தில் நீ தோன்றிருக்கிறாயா என்றதான் என்னுடைய கேள்வி. உன்னுடைய தாய் என்னுடைய தாய் தான். என் அம்மா நிச்சயம் உங்களை காப்பாற்ற வருவாங்க. பாரத மாதாவுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் என் குத்தம்பாக்கும் என்னுடைய காளிக்கும் நான் இந்த அளவுக்கு கரண்ட்டில் பேசுகிறேன்னு சொன்னால் அது கலைஞருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காக நான்.